வணக்கம். தொல்காப்பியம் பொருளதிகாரம் களவியல் பகுதி 13 பார்க்குறோம். அதில் பார்ட் 5 என்பது இந்த நூற்பாவின் இறுதி பகுதி இது. இதனுடைய நூற்பாவினுடைய தொடக்கம் மெய்தொட்டு பயிரல் பொய்ப்பாராட்டல் என்பதாக தொடங்குகின்ற 98ஆம் நூற்பாவினுடைய கடைசி பகுதி. தோழியல் கூட்டத்தின்கண் தலைவன் கூடுகின்ற கூற்று பகுதி இது. இந்த நூற்பாவினுடைய பெட்ட வாயில் பெற்று இரவு வலியுறுத்தல் என்பதாக தொடங்குகிறது. இதில் அறிந்தோள் அயர்ப்பு, கேடு கூறல், பீடு கூறல், தோழி நீக்கலினாகிய நிலைமை, தோழியை குறையுறும் பகுதி, மடல்மா கூறும் இடனுமார் உண்டே என்பதெல்லாம் பாடலுடைய நூற்பா வரிகள் இது. இதை தோழியை குறையுறும் பகுதியின் விளக்கப்படுகிறது. மாவென மடலும் ஊர்வ, பூவென என்று தொடங்குகின்ற இலக்கிய சான்று குறுந்தொகையினுடைய 17வது பாடலும் கொடுக்கப்பட்டிருக்கு. மடல்மா கூறுதல் என்பதும் மடல்மா ஏறுதல் என்பது என்னுடைய விளக்கம் என்ன? ஈண்டு என்ற ஒரு பகுதி இருக்கு. அது மொத்தமாக இந்த நூற்பாண்டிய மொத்த சுருக்க பகுதியும் இடம்பெறுகிறது. இல்லை அறிந்தோள் அயற்பின் அவ்வழி மருங்கின் கேடும் பீடும் கூறலும் என்ற தொடருக்கான பொருள். அறிந்தோள் அயர்ப்பு என்பது மறத்தல். அவன் மறந்த விடத்து. மதி உடம்பட்ட தோழி என்பது தலைவனும் தோழியும் பேசுறாங்க. அவன் கூறியதற்கு ஒத்துக்கொண்ட தோழி, நீர் கூறிய குறையை யான் மறந்தேன் என கூறுமாயின் அந்த இடத்து தன்னோடு கூடாமையால் தலைவி மருங்கில் பிறந்த கேடு. ஆக அந்த இடத்தில் அவள் ஏற்றுக்கொண்ட இடத்தும் கூட தலைவியினுடைய கேட்டையும் அவள் அதனை ஆற்றியிருந்த பெருமையையும் கூறுகின்ற இடமும் இந்த பகுதியாக இடம்பெறுகிறது. 10வது பகுதி. கேடும் பீடும் சொல்வது 11. அப்போ பீடு என்பதற்குடைய தனிப்பட்ட பொருள் தலைவனது பெருமையை கூறி நீக்க எண்ணிய தோழியிடத்து தலைவனுக்கு கூற்று நிகழும். நீக்கலினாகிய நிலைமை என்பது என்னன்னா, தோழி இந்த இடத்து காவலர் கடியர் என்று கூறி சேட்பட நிறுத்தலின் அவன் தூரமாக நிறுத்தும் போது தனக்கு உண்டாகிய வருத்தத்தை கண்ட இடத்து தலைவனுக்கு கூற்று நிகழும். இங்கே பக்கத்தில் வராத இங்கே ஆள்கள்லாம் இருப்பாங்க என்று சொல்லுகின்ற தோழி சொல்லும் பொழுது தலைவனுக்கு கூற்று நிகழும். இதனுடைய வருத்தத்தை சொல்லுகின்றான். யாய் வருவள், தமையன்மார் வருவர், காவலர் வருவர் என்று தான் அச்சமுற்று அஞ்சின தன்மையை தோழி தலைவனுக்கு அறிவிக்குங்கால்னு அறிவிக்கும் பொழுது தலைவனுக்கு கூற்று நிகழும். இதுதான் 13. 14வது துறையில் தோழி குறை என்று தொடங்குகிற இடனுமார் உண்டேன்னு முடியுது. இந்த நூற்பாண்டுடைய வரியை நீங்கள் பார்த்துக்கணும். இதில் மடல்மா கூறல் என்ற பகுதி இடம்பெறுகிறது. தோழி குறையை தலைமகளை சார்த்தி மெய்யுற கூறுதலும் அமையாது இறப்பினும் மற்றைய வழியும் சொல் அவள் சார்த்தலின் புல்லிய வகையினும் அறிந்தோள் அயற்பின் அவ்வழி மருங்கில் கேடும் பீடும் கூறலும். ஆக நீக்கலினாகிய நிலைமையை நோக்கி மடல்மா கூறுதலும் உண்டு தலைமகன் என்றவாறு. இது எல்லாம் நூற்பாண்டிய மொத்த செய்தியை சுருக்கி சொல்லியிருக்கோம். தலைமகன் கண் என்பது ஆற்றலால் கொள்ள கிடந்தது. தலைமகன் ஆற்ற முடியாமல் ஏற்படுகின்ற இந்த செய்தியை சொல்லுகிறான். உண்மை என்று சொல்லும்போது இடனுமாறு உண்டே, இடனும் இருக்கிறது என்று சொல்வது பிறவற்றையும் அவன் சொல்லுவான். என்பதற்குடைய வார்த்தை என்னன்னா, பல்வேறு காரணங்களை சொல்லுவான். புணர்ச்சி நிமித்தமாக தலைமகன் இறத்தலும் குறையுறுதலும் மடலேறுவல் என கூறுதலும் பெரும் எனவார். ஆக தனக்கு தேவையான அந்த புணர்ச்சியை காரணமாக சொல்லுகின்ற இடத்து அவன் இறந்து நிற்றலும் தன்னுடைய குறையை சொல்லுதலும் மடலேறியாவது அவளை அடைவேன் என்று சொல்லுதலும் ஆக பல்வேறு விதமாக தலைவனுடைய கூற்று நிகழும். ஆக இந்த மொத்தத்தையும் இந்த நூற்பாயை சுருக்கி சொல்லும்போது இந்த பகுதிக்கு தோழி குறையை சார்த்தி மெய்யிறக்கூறல் என்று சொன்னால் தோழி கூற்றுள் அருமையின் அகர்ச்சி என்று ஓதப்படுகிறது. ஒவ்வொரு தொடருக்கும் தனிப்பட்ட பொருள். தண்டாது இறத்தல் என்பது தலைமகன் பலகாலம் சென்று இறத்தல். மற்றைய வழி என்பது பின் வரவு என்றல் முதலான் பின்னாடி நான் மீண்டும் வருவேன் என்று சொல்லுதல். சொல் அவன் சார்த்தலின் புல்லிய வகை முன்னுறு புணர்ச்சி முறையவற்றி முறையாக சொல்லுதல். அதில் ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்த பகுதியில். அறிந்தோள் அயர்ப்பு என்பது பேதமையை சொல்லுதல், தலைவனுடைய பேதமை அறிவின்மையை சொல்லுதல். கேடு கூறுதல் உலகு உரைத்து ஒழிப்பினும் எனப்பட்டது. பீடு என்பது பெருமையை சொல்லுதல். நீக்கலினாகிய நிலைமை என்றால் அஞ்சி அச்சுறுத்துதலையே சொல்லுதல். இவை எல்லாமே தோழி கூற்றினுள் காணப்படும். மடல்மா கூறு இடனுமார் உண்டு என்பதற்கு பொருள் என்ன? மடலேறுவன் என்ற இடனும் உண்டு, நான் மடலேறியாது பெற்று விடுவேன் என்று சொல்வது. தலைவி பேதமை தன்மை உடையவள் எனவும் இவ்வாறு ஒழுகுதலால் கேடு உண்டாகும் எனவும் இந்த ஒழுக்கம் நின் பெருமைக்கு இயலாது எனவும் சொல்லுகின்ற விடத்து தோழி தலைவனை அவ்விடத்தில் அஞ்சி நீங்குதலால் உள்ளதாகிய வருத்த நிலைமையை நோக்கி நான் மடலேறுவேன் என கூறுகின்ற இடமும் தலைவனுக்கு உண்டு. மடல்மா கூறும் என்ப
உம்மையால் வரைபாய்வல் என கூறும் இடமும் உண்டென்றவாறு. ஆக என்று சொல்வதனால் வரைவுன்னா மலை. மலை ஏறியாவது கீழே குதித்து நான் என் உயிரையாவது விட்டு அவளை அடைவேன் என்று சொல்லுகின்ற இந்த பகுதியும் இதில் இடம்பெறும். ஆக என்பதற்கு ஏதேனும் ஒரு காரணத்தை அவன் சொல்லுகிறான். இப்ப இதற்கான சான்று பேரையின் முறுவலார் எழுதிய குறுந்தொகை பாடல். மாவென மடலும் ஊர்ப, பூ என்ன குவி முகில் எருக்கங்கண்ணியும் சூடுப, மருகின் ஆர்க்கவும் படுப, பிரிதும் ஆகுப, காமம் கால்கொளினே என்பது தொழிற் கூட்டத்தை வேண்டி பின்னின்ற தலைமகன் தோழி குறைமறாமல் கூறியது. ஆக தலைவனுடைய கூற்று நிகழ்கின்ற இடத்தை சொல்லும்போது இந்த மடல் ஏறுதலை பற்றிய பாடல் இடம்பெறுகிறது. இதில் காமம் கால்கொளின் என்பன பாடலை பொருள், காம நோயானது முதிர்வுற்றால் அதிகப்படியாயிருச்சுன்னா மடலும் பனை மடலையை கொண்டும் என மான குதிரை குதிரையும் ஆக மடலால் செய்யப்பட்ட குதிரையின் மீது ஏறிக்கொண்டு ஊர்ப ஆடவர்கள் அதனை ஊர்ந்து ஏறி வருவர். குவிமுகில் எருக்கங்கண்ணியும் சுடுவ, குவிந்த அரும்பை உடைய எருக்கம்பு மாலையையும் பூ என அடையாள மாலையைப் போல சூடிக்கொள்வார்கள். எருக்கம்பு மாலையை அடையாளமாக சூடிக்கொள்வார்கள், தலையில் அணிந்து கொள்வார்கள். மருகின் ஆர்க்கவும் படுப, வீதியில் பிறர் தம்மை கண்டு ஆரவாரிக்கவும் படுவர். பிரிதும் ஆகுப, தம் கருத்து முற்றாதாயின் சாதலுக்குரிய வரைபாய்தல் முதலிய வேறு செயலையும் அவர்கள் உடையவர்கள். காமம் கால்கொளின், மடலும் ஊர்ப, கண்ணியும் சூடுப, ஆர்க்கவும் படுப, பிரிதும் ஆகுப. இதுதான் பாடலுடைய மொத்த பொருள். அப்ப மடல்மா கூறுதல், மடல்மா ஏறுதல்னா என்னன்னா, ஏறிய மடல் திறம் என்பது பெருந்திணைக்குரியது. இதற்கு இளம்பொருள்னா இது அகுதிணைக்கும் வரும், அகத்திணைக்கும் கூட இது வரும் என்று சொல்கிறார். அகத்திணைக்கு இது சொல்லப்படுது. பெருந்திணைக்கு தான் மடல்மா கூறுதல் என்பது ஐந்திணை அல்லாது பெருந்திணைக்கு தான் சொல்லப்பட்டாலும் கூட சில நேரத்தில் இது அகத்திணைக்கும் வரும் என்று இளம்பொருள் சொல்கிறார். மடல்மா கூறுதல் அன்பின் ஐந்திணைக்கும், மடல்மால் ஏறியாவது பெற்றுக்கொள்வேன் என்று சொல்வது பெருந்திணைக்கும் உரியது. ஆக அதை பற்றி குறிப்பாக சொன்னால் அது ஐந்திணைக்கும், அது உறுதியாக அதை செயல்படுத்தினால் அது பெருந்திணைக்கு உரியதாக கொள்ளப்படும் என்பதாக உரையாசிரியர் வழி நம்ம பொருளை எடுத்துக்கொள்ளலாம். ஆக இது மொத்தமாக பார்த்த மாதிரி இந்த நூற்பாட்டுடைய சுருக்கம் என்னன்னா, ஈண்டி என்பது என்ன சொல்ல போறோம்? இது இயற்கை புணர்ச்சி, இடந்தலைப்பாடு, பாங்கர் கூட்டம், பாங்கீர் கூட்டம் என்னும் களவிற் கூட்டத்தின்கண் தலைவன் கூற்று நிகழ்த்துமாறும் காதல் மிக்கு ஆற்றாமை எல்லை கடந்த நிலையில் தலைவன் குலதாகின்ற நிலைமையையும் இந்த பகுதி நம்மளுக்கு சொல்லுகிறது. ஆக மொத்தமாக சுருக்கி சொல்லும்போது ஈண்டு என்பது இவ்விடத்து தலைமகளால் விரும்பப்பட்ட உயிர் தோழியை வாயிலாகப் பெற்று அவளை இறந்து பின்னின்று அவள் கூட்டர் நான் கூடுவேன் எனக் கருதி அங்ஙனம் இரத்தலை மேற்கொள்ளும் இடத்தும் ஊரும் பேரும் தான் இழந்தனவும் பிறவும் ஆகியவற்றை வினவும் முகத்தால் தன் மனக்கருத்து புதுக்களத்து பெய்த நீர் புறம் பொசியுமாறு போன்று. அதாவது புதுக்களம் என்றால் புதிய மண்கல பாத்திரத்திலிருந்து தண்ணி உள்ள ஊற்றினோட வெளியில நீர் கசிவது போல குறிப்பின் புலனாக தோழியை குறையிறந்து நிற்கக்கூடிய தலைவனுடைய பகுதியும், தோழி இவன் கூறுகின்ற குறை தலைவியை குறித்ததாக இருந்தது என்று அவள்பால் சார்த்து எண்ணும் நிலையில் சிலவற்றை அவன் சொல்லுதலும், தடைபடாது பலமுறையும் சென்று இறத்தலும், மற்றைய வழியும் தலைவன் வருந்தி கூறுகின்ற சொல்லினை தலைவியோடு சார்த்தி கூறுதலின் முன்னுறு புணர்ச்சி முறையே அடைக, நீங்க தெய்வ புணர்ச்சியினால் அவளை பெற்றுக்கொள்க என்று சொல்லுதலும், தலைவி பேதைத்தன்மைகள் என்று சொல்லுதலும், இவ்வாறு ஒழுகுதலால் கேடு உண்டாகும் எனவும், இந்த ஒழுக்கம் நின் பொறுமைக்கு இயலாது, இவ்வாறு நீ களவில் கூடுவது இயலாது, பொருந்தி வராது, பெருமை இல்லை என்று சொல்லுதலும், தோழி தலைவனை அவ்விடத்தின் அஞ்சி நீங்குதலால் உளதாகி வருத்த நிலைமையையும் நோக்கி நான் மடலேறுவேன் என்று கூறுகின்ற இடமும் தலைவனுக்கு உண்டு. ஆக இவ்வாறாக இந்த நூற்பாடைய மொத்த பொருளும் முடிவுறுகிறது. தொடர்ந்து நாம் பார்க்கலாம். இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு சில வருத்தங்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் சில குறிப்புகளையாவது உங்களுடைய பின்னோட்ட பகுதியாக நீங்கள் அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.